ஊழல் மற்றும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்ட காங்கிரசிடமிருந்து இந்தியாவை மீட்பது பாரதிய ஜனதாவின் கடமை என்று அத்வானி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த பாரதிய ஜனதா தேசிய குழு கூட்டத்தின் இறுதி நாளான ஞாயிறன்று மூத்த தலைவர் அத்வானி உரையாற்றினார். அவர் பேசுகையில், காங்கிரஸ் அரசிடமிருந்து மக்களை மீட்பது பாரதிய ஜனதா கட்சியின் கடமை என்றும், ஊழலையும் பயங்கரவாதத்தையும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்றும் சாடினார். 2014 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கும் என்றும், பயங்கரவாதத்தையும் ஊழலையும் எங்கள் கட்சி சகித்துக் கொள்ளாது என்றும் பேசினார். वर्तमान जो केंद्र में शासन बना हुआ है उससे मुक्त करवाया जाए। करप्शन के साथ कभी कोई कॉम्प्रोमाइज नहीं करेगी। भ्रष्टाचार के साथ कोई समझौता नहीं करेंगे। जैसे हम सरकार को कहते हैं कि टेररिज्म के साथ समझौता मत करो, जीरो टॉलरेंस फॉर टेररिज्म. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் பேசுகையில், பாரதிய ஜனதா கட்சியை நம்பிக்கையோடு மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்றார். தேசிய குழு கூட்டத்தில் பேசிய அனைத்து பாரதிய ஜனதா தலைவர்களும் நரேந்திர மோடியை வெகுவாக புகழ்ந்தனர். மோடியை முன்னிறுத்தும் கூட்டமாகவே தேசிய குழு நிறைவடைந்தது.